IMF-இன் நிகழ்ச்சி திட்டத்துக்கு அமைய வரி வருமானத்தை கூட்ட வேண்டும் அல்லது அவர்களின் நிபந்தனை அடிப்படையாக கொண்டு சில செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த செயற்பாடுகள் முன்னெடுத்து வருகின்றது. உண்மையாக இந்த முன்னெடுப்பு எங்களது மக்களில் அந்த சுமையை சுமத்துகின்ற ஒன்றாகவே இருக்கின்றதே ஒழிய அவர்களுக்கான நிரந்தர தீர்வை தருகின்ற ஒன்றாக இல்லை. சம்பள அரசாங்க உத்தியோகத்தர்கள் தனியார் ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை நீங்கள் செய்திருந்தீர்கள். ஆனால் அந்த சம்பள அதிகரிப்போடு ஒப்பிடுகின்ற பொழுது தற்பொழுது பொருட்கள் சேவைகளின் விலை மிகவும் பாரியதாக அதிகரித்திருக்கின்றது. பாரிய அதிகரிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இந்த சம்பள அதிகரிப்புக்கும் இப்போது இருக்கின்ற பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிப்பும் ஒப்பிடுகின்ற பொழுது அது பன்மடங்கு அதிகரித்தது. ஆகவே அரச ஊழியர்களுக்கான தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். வரியை கூட்டி வரியை அதிகரித்து அதே போல இந்த வரியை அதிகரிக்கின்ற பொழுது பொருட்களுக்கான சேவைகளுக்கான விலைகள் கூடி செல்லுகின்ற பொழுது அந்த பாதிப்பு கூடுதலாக ஏழை மக்களுக்கு தான் அந்த பாதிப்பு கூடுதலாக இருக்கின்றது. டாலரின் பெறுமதி கிட்டத்தட்ட 337 ரூபாய்க்கு அண்மித்ததாக என்று உயர்ந்து கொண்டு செல்லுகின்றது. இது கடந்த காலத்திலே அரசாங்கம் பாரிய ஒரு இக்கட்டான நிலையை எதிர்ப்பு நோக்குகின்ற அந்த நிலையிலே தான் இந்த டாலரின் பெறுமதி இருந்தது. அதே போலதான் பெட்ரோலியத்தின் பெறுமதியும் இன்று மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இது இன்னும் வருகின்ற மாதங்களிலே வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு நிலை, ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்றால் இந்த நாடு மிகவும் பாரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ளே தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஏற்படும். மேல் வரியை விதித்து ஏழை மக்கள் மீது வரிச்சுமையை கூட்டுகின்ற செயற்பாடிலே ஈடுபட வேண்டாம் என்று இந்த அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே உள்நாட்டு உற்பத்தியை அல்லது முதலீட்டு ஊக்குவிப்பை மேற்கொண்டு முதலீடுகளை வரவைத்து ஏற்றுமதியை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்நிய செலாவணியை சம்பாதித்து இந்த நாட்டின் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதை விடுத்து வரியை கூட்டி வரியை அதிகரித்து அதே போல இந்த வரியை அதிகரிக்கின்ற பொழுதோ பொருட்களுக்கான சேவைகளுக்கான விலைகள் கூடி செல்லுகின்ற பொழுது அந்த பாதிப்பு கூடுதலாக ஏழை மக்களுக்கு தான் அந்த பாதிப்பு கூடுதலாக இருக்கின்றது. இதனாலே சிறு கைத்தொழில்களை மேற்கொள்கின்றவர்கள் அல்லது நடுத்தர கைத்தொழில்களை மேற்கொள்கின்றவர்கள் சிறு முதலீட்டாளர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கூடுதலாக காணப்படுகின்றது. இந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது வரியை மட்டும் நீங்கள் அறவிட்டு இந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்வியை நான் இந்த இடத்திலே எழுப்ப விரும்புகின்றேன். நீங்கள் IMF-இன் நிகழ்ச்சி திட்டத்துக்கு அமைய வரி வருமானத்தை கூட்ட வேண்டும் அல்லது அவர்களின் நிபந்தனை அடிப்படையாக கொண்டு சில செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த செயற்பாடுகள் முன்னெடுத்து வருகின்றது. உண்மையாக இந்த முன்னெடுப்பு எங்களது மக்களில் அந்த சுமையை சுமத்துகின்ற ஒன்றாகவே இருக்கின்றதே ஒழிய அவர்களுக்கான நிரந்தர தீர்வை தருகின்ற ஒன்றாக இல்லை என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே பார்த்தால் என்னென்று சொன்னால் நாங்கள் இந்த நாடு ஒரு சரியான பொறிமுறையின் கீழ் நாட்டின் உற்பத்தியை அல்லது முதலீட்டை கூட்டுகின்ற பொழுதுதான் நாங்கள் ஏற்றுமதி வருமானத்தின் மூலம் அந்நிய செலாவணியை நாங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். ஆனால் இன்று ரூபாவின் பெறுமதி என்பது வீழ்ச்சியடைந்த ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று டாலரின் பெறுமதி கிட்டத்தட்ட 337 ரூபாய்க்கு அண்மித்ததாக என்று உயர்ந்து கொண்டு செல்லுகின்றது. இது கடந்த காலத்திலே அரசாங்கம் பாரிய ஒரு இக்கட்டான நிலையை எதிர்ப்பு நோக்குகின்ற அந்த நிலையிலே தான் இந்த டாலரின் பெறுமதி இருந்தது. அதே போலதான் பெட்ரோலியத்தின் பெறுமதியும் இன்று மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இது இன்னும் வருகின்ற மாதங்களிலே வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு நிலை, ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்றால் இந்த நாடு மிகவும் பாரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ளே தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஏற்படும். ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டின் மக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் உண்மையான நல்ல விடயங்கள், பல விடயங்களை செய்திருக்கின்றீர்கள். நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம், பாராட்டுகின்றோம். அதேபோல் நீங்கள் சில விடயங்கள் நீங்கள் செய்கின்ற பொழுதோ இந்த மக்களின் நன்மை கருதி செய்யும்படி உங்களிடம் தயவாய் இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று நீங்கள் கடந்த காலத்திலே அரசாங்க உத்தியோகத்தர்கள் தனியார் ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை நீங்கள் செய்திருந்தீர்கள். ஆனால் அந்த சம்பள அதிகரிப்போடு ஒப்பிடுகின்ற பொழுது தற்பொழுது பொருட்கள் சேவைகளின் விலை மிகவும் பாரியதாக அதிகரித்திருக்கின்றது. பாரிய அதிகரிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இந்த சம்பள அதிகரிப்புக்கும் இப்போது இருக்கின்ற பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிப்பு ஒப்பிடுகின்ற பொழுது அது பன்மடங்கு அதிகரித்தது. ஆகவே அரச ஊழியர்களுக்கான தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் மிகவும் பாதிப்படைந்த நிலையிலே தான் இருக்கின்றார்கள். ஏழைகள் தற்பொழுதும் ஏழைகளாகத்தான் இருக்கின்றார்கள். நடுத்தர வர்க்கத்தினராகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் பணக்காரர்களாகவோ அல்லது ஏழைகள் உயர்ந்து செல்லக்கூடிய அந்த ஒரு முறை, ஒரு சிஸ்டம் இங்கே இந்த நாட்டிலே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல,
விவசாயம் நீங்கள் வரியை கூட்டுகின்ற பொழுதோ எரிபொருளின் விலையை கூட்டுகின்ற பொழுதோ இன்று விவசாயிகள் கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகள் மிக பாதிப்படைந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. விசேடமாக உரத்தின் விலை உரத்தின் விலை மிகவும் அதிகரித்திருக்கின்றது. இன்று உரத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட 15,000-16,000 ரூபாய்க்கு மேல் ஒரு அந்த பசலை விலை ஏறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிலே கிடைக்கின்ற விவசாயத்தினாலே கிடைக்கின்ற விளைச்சல் நெல்லின் விளைச்சல் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. அதற்கான விலையும் இன்று கூட 7,000 ரூபாய் 7,500 ரூபாய் தான் ஒரு நெல் மூட்டைக்கான விலையாக இருக்கின்றது. ஆக விவசாயிகள் பாதித்திருக்கின்றார்கள். உர தட்டுப்பாடு இப்பொழுது உர தட்டுப்பாடு இருக்கின்றது. இன்று எல்லா இடமும் நெல் விதைப்பு நடந்திருக்கின்றது. ஆனால் உரத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இதனால் பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தால் அவர்கள் விவசாயிகளும் மீனவர்களும் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நெல்லின் உத்தரவாத விலையை நீங்கள் சரியாக தீர்மானிக்க வேண்டும். ஏனால் சரியான விலை இல்லாததன் காரணமாக விவசாயிகள் மிகவும் அடிமட்டத்துக்கு செல்லுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற இந்த வேண்டுகோளையும் விடுத்து எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.